ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய இந்த மாணவ விவகாரம் அரசியல் களத்தில் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஒவ்வொரு கட்சிகளும் தங்களோட போராட்டத்தை வலிமைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது கவனிக்கிறோம். தற்போதைக்கு பாஜக நீதி கேட்டு பயணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயணத்தை மதுரையிலிருந்து துவக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். உடனடியாக கைது செய்யப்பட்டு குஷ்பு உள்ளிட்ட நிர்வாகிகளை கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்படுறாங்க. இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சப்ஜெக்ட் ஓவரால் இந்த சப்ஜெக்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கையாளுறது எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழ்நாட்டையே ஒரு முக்கியமான கல்வி வளாகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலை இருக்கிறத பார்க்குறோம். அந்த நிலையை அந்த மோசமான சம்பவத்தை அரசாங்கம் எந்த விதமான மேல் நடவடிக்கைகள் எடுக்குது, அதில் இன்னும் கேள்விக்குறியான பல விஷயங்கள் அதில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் அரசாங்கத்தோட விசாரணை எப்படி போலீஸோட விசாரணை எப்படி நடக்குதுன்றதை மானிட்டர் பண்ண வேண்டியது ஒரு எதிர்க்கட்சிகளுடைய கடமை. அதுவும் எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கோர்ட்டே இது நேரடியாக சூமோட்டோவை எடுத்துகிட்டு அவங்களே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அந்த எஃப்ஐஆர் லீக்குக்கு ஒரு காம்பன்சேஷனாக 25 லட்சம் ரூபா கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பல விஷயங்கள் கோர்ட்டே மானிட்டர் பண்ணுற ஒரு விஷயங்கள். அப்புறம் ஃபுல்லாக டீட்டெயில்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கள், இதில் யாரையும் விடக்கூடாதுலாம் சொல்லியிருக்காங்க. அது 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை ஸ்பெஷல் டீமில் போட்டிருக்காங்க. ஸோ அந்த விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது எதிர்க்கட்சிகளை தங்களுடைய கடமைகளை செய்கிறாங்க. அவங்க போராட்டம் நடத்த தான் செய்வாங்க. ஜனநாயகத்தில் இது அலோவ் பண்ண ஒரு விஷயம். அதனால் பாஜக இன்றைக்கி மகளிர் அணி போராட்டம் நடத்துறதுனா அதில் இன்னொரு பாலிடிக்ஸ் இருக்குது. குஷ்பு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, என்னை யாருமே எந்த போராட்டத்துக்கு எனக்கு கூப்பிட்றதில்லை, எதுக்கும் எனக்கு அழைப்பதே இல்லைன்னு சொன்னாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி டெல்லி மேலிட வரையும் போய் டெல்லி மேலிடத்துலேருந்து அண்ணாமலைக்கு டோஸ் விட்டாங்க. ஏன் நீங்கள் குஷ்புவை கூப்பிடாத இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் இப்போ குஷ்புவை கூப்பிட்டு அவங்கள பாஜக கமலாலயத்தில் உட்கார வச்சு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்து இன்றைக்கி மதுரையில் போய் அவங்க போராட்டத்தில் கலந்துருக்காங்க. ஸோ அண்ணாமலைக்கு டோஸ் மேலே டோஸ் வந்துட்டுருக்கு டெல்லி ஹைகமாண்ட்லேருந்து. அந்த ஏற்கனவே பாராளுமன்ற எலெக்ஷனில் கூட்டணி சரியாக அமைக்கல, இது ஒரு விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாய முடியும் கம்பெனிட்டுங்க, ஏடிஎம்கே பற்றி எதுவும் பேசாதீங்க. இப்போ அவர் இந்த சவுக்கால் அடித்ததெல்லாம் மேலிடம் ரசிக்கலை. ஆக்சுவலாக இது அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறாரு அப்படின்ற விஷயத்தில் பாஜக ஹைகமாண்ட் தெளிவாக இருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஒரு விஷயங்களை ரொம்ப நகைச்சுவைத்தனமான விஷயங்கள்லாம் கையில் எடுத்து தன்னை பிரதானப்படுத்திக்கிறாரு. அதனால் இவரை ஏதோ ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்ணணும்னு பாஜக நினைக்கிறாங்க. இவர் என்ன நினைக்கிறாரு, பாஜகவை பயன்படுத்தி தன்னை எவ்வளோ தூரம் முன்னிலைப்படுத்தணும்னு இவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்தால் கூட அவரும் எதிர்க்கட்சிகள் இந்த விஷயத்தில் நடந்துக்கிறது சரியான அணுகுமுறை. இதை நம்ம தவறுலாம் சொல்ல முடியாது. ஹைகோர்ட் இதை அரசியலாக பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஹைகோர்ட் அது சொல்கிறதுக்கு உரிமை இருக்கலாம். பட் ஆனால் எதிர்க்கட்சிகள் தங்களுடைய ரோலை பண்ணாத இருக்க முடியாது. அவர்கள் தெருவில் இறங்கி போராட தான் செய்வாங்க. இந்த இடத்துல திமுக இருந்தால் அவங்க அதான் பண்ணுவாங்க, வேறு கட்சி இருந்தாலும் அதான் பண்ணுவாங்க. ஏன் திமுகவோட கூட்டணி கட்சிகளே திருமாவளவனே இதில் டீட்டெயில்டான விரிவான விசாரணை தேவை, அந்த யார் அந்த சார் அப்படின்னு கேட்டதுக்கு யாரோ அவரை பார்த்து கேட்டதுக்கு இதில் வேறு பல ஆட்கள்லாம் இருக்கிற மாதிரியான செய்திகள் வருது, அதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கணும், நேர்மையான விசாரணை தேவைன்னு சொல்கிறாங்க. அதனால் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் போலீஸும் இது விஜிலண்ட்டாக இதை ஃபர்தராக நியாயமான விசாரணைக்கு போவாங்க என்பது என் கருத்து. ரைட் சார். இப்போ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது பாமக போராட்டம் பண்ணுறாங்க. பாமகவோட போராட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்படுதுங்கிறத பார்க்குறோம். அப்புறம் தடையை மீறி போராட்டம் செய்கிறங்கெல்லாம் கவனிக்கிறோம். அது ரொம்ப முக்கியமாக சௌமியா அன்புமணி அவங்க ஒரு விஷயத்தை பகிரமாக போட்டு உடைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இது மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வந்துட்டுருக்கு, பல கல்லூரியிலிருந்து மாணவிகள் எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குன்னு வருது, ஏன் அண்ணா யூனிவர்சிட்டி மாணவியாக மட்டும் தான் நீங்கள் போராடுவீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க போட்டு உடைக்கிறாங்க. இது ஒரு சீரியஸான சார்ஜஸாக இருக்குது. இந்த சார்ஜஸாக ஒரு போராட்ட களத்தில் பேசுகிறாங்க தவிர இது ஏன் வெளியே அரசாங்கத்தை நோக்கி ஒரு கோரிக்கையாவோ இல்லை ஒரு முக்கியமான ஒரு விவாத பொருளோ மாறாமல் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அதை பேசுகிறாங்க. அப்போ வாய்ப்பு இல்லாத அந்த விஷயத்தை பேசவே மாட்டாங்களா? அப்போ உண்மையிலே இந்த பிரச்சனையோட சீரியஸ் தன்மை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் கேட்குறேன், இந்த அரசியல் கட்சிகள் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி பெண் விஷயத்தில் போராடுறது ஓகே, ரைட்டு. இதுவே அண்ணா நகரில் ஒரு கூலி தொழிலாளி பொண்ணு பாலியல் ரீதியாக பலாத்காரம் பண்ணப்பட்டாங்களே, அந்த பொண்ணுக்கு இந்த கட்சிகள் என்ன போராடினாங்க? அந்த கேஸ் இங்கே வந்தப்போ சிபிஐக்கு கொடுத்தாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் எதிர்த்து அப்பீலுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டு சிபிஐ வேண்டாம், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போகிறன்னு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் சிபிஐ பல கேஸை இன்னும் பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. ஏன் பொள்ளாச்சி பாலியல் கேஸ் ஏடிஎம்கே ஆட்சியில் நடந்தது, சிபிஐ ஏன் விரைவுபடுத்த மாட்டேன்றாங்க? அதுதான் நான் கூட இன்றைக்கி சொன்னேன். அண்ணாமலை சவுக்கால் அடிச்சிக்கிறாரு, ஏதோ நாட்டில் ரொம்ப மோசமான விஷயம் நடந்து போச்சு, உண்மை தான் நடந்து போச்சு, அதுக்காக சவுக்கால் அடிச்சுக்கோங்க. பொள்ளாச்சி பாலியல் வன்முறை வழக்கு அதை சிபிஐ விரைவுபடுத்தாது இருக்குல்ல, அதுக்கு ஒரு 3 சவுக்கடி சேர்ந்த மாதிரி அடிச்சிக்கலாமே அவர். அப்போ தான் பாரபட்சம் இல்லாமல் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கவனம் செலுத்துறீங்கன்ற ஒரு விஷயம் தெரிய வரும்.
நீங்கள் இந்த விஷயத்துக்கு மட்டும் பேசுனீங்கன்னா பொள்ளாச்சி பாலியல் வன்முறை பற்றி யார் பேசுவாங்க? குஷ்பு சொல்கிறாங்க, நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி கேட்டால் நீங்கள் ஹத்ராஸை பற்றி பேசாதீங்க, ஆசிபாவை பற்றி பேசாதீங்க, மல்யுத்த வீராங்களை பற்றி பேசாதீங்க. ஏன் பேசக்கூடாது? நீங்கள் பண்ணுறது எதிர்கட்சி ரோல் பண்ணுறீங்க, அதில் ஒரு அரசியல் கலந்துருக்கு. அப்போது நீங்கள் யாரை எதிர்த்து பண்ணுறீங்களோ அந்த ஆளுங்கட்சியாக உங்களை எதிர்த்து பண்ண தான் செய்வான், அவன் உங்களை கேள்வி கேட்க தான் செய்வான். நீங்கள் வந்து எதிர்கட்சி அரசியல் நீங்கள் பண்ணும்போது ஆளுங்கட்சியை வந்து அவன் ஒரு அரசியல் பண்ணுவான்ல, அவன் உங்களை பார்த்து கேள்வி கேட்க தான் செய்வான். அதெல்லாம் கேட்கக்கூடாது நீங்கள் சொல்ல முடியாது. அப்போ அந்த விஷயங்கள்லாம் நடந்தபோது குஷ்பு குரல் கொடுத்தாங்களா? எதுக்காக தேசிய மகளிர் அணி இருந்தாங்க, குரல் கொடுத்தாங்களா? அப்போ வந்து இந்த மைக்கேல் பெட்டியில் ஒரு மத மாற்றம்னு சொல்லிட்டு அண்ணாமலை என்ன கலாட்டா பண்ணார். கடைசியில் சிபிஐ வந்து கோர்ட்டில் என்ன சொன்னாங்க, இதில் மத மாற்றமே சம்மந்தப்படலைன்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ இப்போ எங்கே போவார் அண்ணாமலை? எந்த முகத்தை வச்சு எங்கே போவார்? எவ்வளோ ஆட்டம் ஆடினீங்க நீங்கள் இன்றைக்கி என்ன சிபிஐ உங்கள் ஏஜென்சி சிபிஐ சொல்லிட்டான்ல, நீங்கள் தான் சிபிஐ உங்கள் பேக்கெட்டில் தானே இருக்குது, அவங்களே சொல்லிட்டாங்கல்ல போயிட்டு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, தனக்கு வந்தால் வந்து ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னின்னா அது எப்படி ஒத்துக்க முடியும் சார் ஆக்சுவலாக? அதனால் வந்து இவங்க குஷ்பு சொல்கிறேன், இவங்க வந்து மற்ற பாஜக ஆளுற மாநிலங்களில் இன்றைக்கி அந்த செக்ஸ் கிரைம் ரேட் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. என்சிபி ரெக்கார்டு இப்படி பார்த்தாலே அதிகமாக இருக்குது. அதெல்லாம் பற்றி ஒன்றும் கண்டுக்காமல் தமிழ்நாட்டில் நடந்தது இது அண்ணா யூனிவர்சிட்டியில் கண்டிக்கத்தக்கது. இது தீவிர விசாரணை தேவை. யார் அந்த சாரு அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்குது. சார் இங்கே தான் எனக்கு ஒரு கேள்வி. இப்போ பாஜக தமிழ்நாட்டில் நடக்கிற பெண்களுக்கு எதனா ஒரு பிரச்சனையோ இல்லை சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ கேள்வி கேட்குறாங்க, கேள்வி கேட்டு போராட்டம் பண்ணுறாங்க, கண்டிக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்போ கண்டிக்கும் போது அவங்கள நோக்கி வர கேள்வி, இப்போ நீங்கள் ஆளக்கூடிய ஸ்டேட் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு உடனே பேசி அவங்க வாய் அடக்கிறதா எல்லாருமே பார்க்குறாங்க. ஆளுங்கட்சி அதான் செய்கிறாங்க, பத்திரிகையாளர்கள் பொதுவாகவும் அதான் செய்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் அரசியல் செய்யக்கூடிய பாஜக அதை பற்றி கேட்கறதுக்கு உரிமையே இல்லையா? அதை எப்படி பார்க்கலாம்? தமிழ்நாடு பாஜக வந்து உரிமை இருக்குது சார், அவங்க உரிமை கேட்கலாம். நீங்கள் கேட்கும்போது உங்கள் முதுகை பார்த்துக்கோங்கன்னு தான் சொல்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. இல்லை, அவங்க முதுகு பார்க்கறதுங்கிறது அந்தந்த ஸ்டேட்டில் அங்கங்கே பாஜக இருக்குது, அவங்க பார்ப்பாங்க, அது அந்த பிரச்சனையை விமர்சனத்தை அவங்க எதிர்கொள்வாங்க. ஆனால் இந்த ஸ்டேட்டில் ஒரு பிரச்சனை நான் கேட்கக்கூடாதா? ஏன்னா கேட்டாவே வந்து நீங்கள் பாஜக நீங்கள் யோக்கியமா, உங்களோட பூர்வம் என்ன அப்படின்னு உடனே அந்த இடத்துக்கு போகிறீங்களே. இதே ஸ்டேட்டில் கடந்த 2 வருஷத்தில் நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்கள், எத்தனை பாஜக பிரமுகர்கள் பாலியல் சம்மந்தப்பட்ட குற்றங்கள் அரெஸ்ட் ஆகிருக்காங்கன்னு எடுத்து பாருங்கள். இதே தமிழ்நாட்டில் பாருங்கள். நான் சொல்கிறேன், குறைஞ்சது 10 கேஸ் நீங்கள் பார்க்கலாம். பாலியல் சம்மந்தப்பட்ட பாஜக பிரமுகர்கள் சம்மந்தப்பட்ட கேஸ் 2 வருஷம் நியூஸ் பேப்பர் எடுங்க, நான் 10 கேஸ் உங்களுக்கு பாஜக பிரமுகர்கள் சம்மந்தப்பட்ட கேஸை நான் காமிக்கிறேன். ஒரு மாவட்ட செயலாளரே அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரு லேடியை வந்து ஹராஸ் பண்ணியிருக்காரு சார் விழுப்புரத்தில். இதெல்லாம் பெரிய பெரிய கேஸ் ஆச்சு. ஆக்சுவலாக இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தார் அண்ணாமலை? இல்லை, இப்போ அண்ணாமலை எடுக்கல. அப்போ அண்ணாமலைக்கு எதிராக பாஜக எதிராக அரசியல் செய்யக்கூடிய திமுக அதில் என்ன செஞ்சது? திமுக போலீஸ் தப்பு பண்ணது பாஜக நிர்வாகி. போலீஸ்ல புகார் கொடுத்தா திமுக ஆக்ஷன் எடுக்கும் சார். அவங்க கட்சிக்குள்ள நடக்குது. போலீஸ்ல புகார் கொடுத்து என்ன, போலீஸ்ல புகார் கொடுத்த விஷயங்கள் தான் 10 கேஸாவது இருக்குன்ற மினிமம். கடந்த 2 வருஷத்துல போலீஸ்ல கொடுத்து இவங்க மாட்டின புகார் 10 குறைந்தபட்சம் 10 கேஸ். நான் சவால் விட்டு சொல்றேன், குறைஞ்சபட்சம் 10 பாலியல் கேஸ் இருக்கு பாஜக ஆட்கள் மேல. அதனால பாஜக கட்சியில வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி பொன் விஷயத்துல வந்து நீங்க ஒரு அரசியல் பண்றீங்க, அது நீங்கள் பண்ண வேண்டிய அரசியலும் கூட, நான் அதை தடுக்கவே இல்லை. சில பேர் வந்து இந்த விஷயத்தை மட்டும் பேசிட்டு மற்ற விஷயத்தை பேசாமல் ஏதோ திமுக கவர்மெண்ட் ஏதோ யாரையோ பாதுகாக்குதுன்ற முறையில் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், திமுக கவர்மெண்ட் பாதுகாத்தாலும் அதை கண்டிக்கணும், பாதுகாக்கிறத தடுக்கணும், அதுக்கான குரலை எதிர்த்து குரல் கொடுக்கணும், அது வேறு விஷயம். ஒரே சைடாக போயிட்டு இருக்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் குரல் கொடுக்குறீங்களே, நீங்கள் ஒழுங்காக இருக்கீங்களா? உங்கள் முதுகை பார்க்குறீங்களா? நீங்கள் மற்றவரை நோக்கி ஒரு விரலை சுட்டி காட்டும் போது மற்ற 4 விரல் உங்களை நோக்கி வரதை நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? நான் சொல்கிறது, அதனால் வந்து நான் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் ஒரு அரசியல் பண்ணீங்கன்னா திமுக ஒரு அரசியல் பண்ணுவாங்க. இப்படி சொன்னால் உடனே திமுகவுக்கு முட்டு கொடுக்குறான்னுவானுங்க. அது உண்மையை சொன்னால் அப்படி சொல்லுவானுங்க உடனே. அப்போது பாஜகவோட பாலியல் விஷயங்களை யாரும் பேசவே கூடாதா? இதை மட்டும் தான் பேசணும்? இது மோசமான விஷயம், இதை பேசணும். இதை விட மோசமான விஷயம் நடந்திருக்கு. அத்ராஸில் கற்பழித்து எரிச்சே கொன்னாங்க சார். அதர் ஸ்டேட் விஷயத்தை வேற சார், நம்ம அதர் ஸ்டேட் இல்லை சார், எரிச்சே கொன்னாங்க. ஆமாம் சார், சீரியஸான கிரைம்ஸ் பாஜக பண்ணியிருக்காங்க, மறுக்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன், இங்கே நடந்தது ரொம்ப மோசமான சம்பவம். பாதுகாப்பு இல்லை. அப்படி பாதுகாப்பு இல்லாத போது போலீஸ் வந்து இல்லை, பொதுவாக வந்து இதை வந்து திமுக டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி தங்களுடைய இப்போ ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி அதை பயன்படுத்திக்கிறாங்க. இதை பண்ணுச்சு, அர்தாஸ் அதை பண்ணுச்சு, ஆசிஃபாவை இதை பண்ணுச்சு, இதெல்லாம் சொல்லி வந்து திமுக தங்களை பாதுகாத்துக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறது யாருன்னா திமுகவை எதிர்க்கிறவங்க. நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதெல்லாம் மற்ற விஷயத்தெல்லாம் ஸ்டேட் விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது திமுக டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல. நான் என்ன சொல்கிறேன், இப்படி சொல்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக குரல் கொடுக்குறது தீர்மானித்து வந்து பேசுகிறவங்க தான் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை மட்டும் பேசு, அதை பேசாத. பெண்கள் மீதான வன்முறைனா அது எல்லாத்தையும் பற்றி தான் பேசணும். இவர் தமிழ்நாட்டில் கோடம்பாக்கத்தில் நடந்து பேசணும், ஜாபர்கான்பேட்டில் நடந்து பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை வந்து பக்கத்தில் நகரியில் நடந்து பேசக்கூடாது, இல்லை நாகர்கோவில் நடந்து பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நீங்கள் போராடுறீங்கல்ல,
போராட நீங்கள் ஒழுங்காக இருக்கீங்களான்னு கேட்குற கேள்வி எதிர் பார்ட்டிக்கு இருக்கா இல்லையா? இல்லை சார், அதான் சார். இப்போ நீங்கள் பாஜகவுக்கு மாற்றுன்னு தான் நீங்கள் ஆட்சி செய்கிறீங்க, திமுக அடிப்படையில் மாற்று கிடையாது சார். யாருமே யாருக்கு மாற்று கிடையாது. இல்லை, அரசியல் தான் சார். அரசியல் இருந்து யாரும் யாருக்கு மாற்று கிடையாது. இப்போ இந்த ஒரு குற்றத்தினால அடுத்த வாட்டி திமுக எலெக்ட் ஆக போயிட போகிறாங்களா? இவங்க இப்போ உண்மையிலேயே வந்து இந்த குற்றம் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி இப்போ கடந்த 6 மாதமாக பலவிதமான பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். ஆம்ஸ்டாங் கொலையிலேருந்து, கள்ளச்சாராய விஷயங்கள்லேருந்து, மருத்துவமனையில் புது டாக்டரை கொல்றதுலேருந்து, டாக்டரை குத்துறதுலேருந்து, அங்கே வந்து கோர்ட்டில் பூந்து ஆளை கொல்றதுலேருந்து பல விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பலது ஓடிட்டு இருக்கு. அவரோட பாலியல் விஷயங்களும் பலது ஓடிட்டு இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் பார்த்துட்டு எலெக்ஷன்ஸில் திமுக மக்கள் என்ன விதமான முடிவு எடுப்பாங்க நமக்கு தெரியாது. மக்கள் வந்து இந்த ஆட்சியை அகற்றிட்டு வேற ஒரு ஆட்சியை கொண்டாந்தாங்கன்னா, இப்போ பொள்ளாச்சி பாலியல் கேஸ் இருக்குது. பொள்ளாச்சி பாலியல் கேஸ்லாம் வந்ததுனால தான் அதிமுக தோக்கிறதுக்கு அது ஒரு காரணம். ஆக்சுவலாக பொள்ளாச்சி பாலியல் கேஸு, ஸ்டெர்லைட் கேஸு, சாத்தாங்குளம் கேஸுன்னு ஒரு வரிசையாக ஒரு லிஸ்ட் இருக்குது அதில். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த திமுக அரசை வைத்து இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு போடப்படும் எலெக்ஷன் போது. அப்போ மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம பாயிண்ட் என்னென்னா, இப்போது வந்து எதிர்க்கட்சிகள் போராட வேண்டிய அவசியம் இருக்குது. அதில் எந்த விதமான குறையும் நான் காணலை. ஆனால் நீங்கள் அப்படி போராடும்போது உங்களை நோக்கி வரக்கூடிய கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதுதான் நான் சொல்கிறது ஆக்சுவலாக. ஓகே சார், ரைட் சார். இப்போ எனக்கு ஜென்ரலாக ஒரு விஷயம் டவுட் என்னன்னா, இப்போ தமிழ்நாடு அரசியல் கலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட அந்த மாணவ விவகாரத்தை வச்சு பரபரப்பாக இயங்குது. எதிர்கட்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதிமுக மட்டும் இல்லாமல் பாமக, பாஜக, நாம் தமிழர் உள்ளிட்ட எல்லாருமே வந்து களத்தை பரபரப்பாக வச்சுக்கிறங்கிறத பார்க்குறோம். ஆளும் அரசுக்கு எதிராக அரசியல் செய்கிறாங்கிறத கவனிக்கிறோம். ஆனால் ஆளும் அரசு திமுக அரசுக்கு எதிராக அரசியல் செய்கிறதுக்கு இது மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ட்ரம்ப் கார்டா? ஏன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளவோ சீரியஸான பிரச்சனைலாம் வந்துச்சு. அப்போல்லாம் வந்து இந்த அளவுக்கு அரசியல் களத்தை பரபரப்பாக இவங்களாம் ஆக்கின மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் இந்த விஷயத்தை வந்து ரொம்ப பரபரப்பாக ஆக்குறாங்க அப்படின்னும் போது அப்போ என்ன பிரச்சனை? அதாவது திமுக அரசுக்கு எதிர்த்து அரசு செய்ய வேண்டிய இடத்துல இருக்க எதிர்கட்சிகளுக்கு அந்த களத்தை சரியாக பயன்படுத்தாமல் இருக்காங்களா? அதை நீங்கள் அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை இந்த விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிறது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ தான் வந்து இந்த கட்சிகள்லாம் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிருக்கு. எதிர்கட்சிகள் தேர்தல் நெருக்க ஒரு 1.25 வருஷம் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ எதிர்க்கட்சிகள் தங்களுடைய இருப்பை வந்து காமிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஆக்சுவலாக அது பாமகவாக இருந்தாலும் சரி, தேமுதிகவாக இருந்தாலும் சரி, அது தாவாக்காவாக இருந்தாலும் சரி, அது அதிமுக, எல்லாருமே வந்து திமுக எதிர்ப்பு நிலையில் இருக்காங்க. பாஜக உட்பட திமுக எதிர்ப்பு நிலையில் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 3 வருஷ கால ஆட்சியை விமர்சித்தாங்க, பார்லிமெண்ட்டில் தோத்தாங்க. அதுக்கப்புறம் பல சம்பவங்கள் நடந்து போச்சு. பல சம்பவங்கள் நடந்தபோது தேர்தலும் நெருங்கி வரதுனால தங்களுடைய இருப்பை காட்டக்கூடிய அவசியம் இருக்கிறதுனால ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியாக அதை எடுக்கிறாங்க. இது நியாயமான கேஸ் கூட. பொலிட்டிக்கலாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு நியாயமான கேஸ் கூட. கோர்ட் சொல்லிடுதுன்றதுக்காக நம்ம பேசாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கட்சிகள் பண்ணலான்றது தான் என்னுடைய கருத்து. கட்சிகள் வந்து இதை மானிட்டர் பண்ணணும், எழுத்து குரல் கொடுக்கணும், விசாரணை ஒழுங்காக நடக்கணுன்றதை உறுதிப்படுத்தணும், எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக. அதனால் வந்து இந்த எதிர்க்கட்சிகள் வந்து இப்போ வந்து இந்த திமுகவுக்கு எதிராக நடக்கிற இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் அந்த அரசுக்கு எதிரான ஒரு பிரச்சாரமாக கொண்டு போகிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற விஷயங்கள் ரெண்டுத்தையும் அவங்க கொண்டு போகிறாங்க. அது இயல்பாகவே எதிர்க்கட்சிகள் கொண்டு போகிற விஷயம். இப்போது திமுகவுக்கு எதிராக கொண்டு போகிற இந்த விஷயங்கள் எலெக்ஷன் வரையும் இதை வந்து அப்படியே இந்த நீர் பூத்து நெருப்பாக இதை வச்சுருக்கணும். நம்ம அப்போ எலெக்ஷன் போது ஊதி பெருசாக்கலாம்ன்ற மாதிரி ஐடியாவில் கொண்டு போகிறாங்க. இந்த விசாரணை எப்படி நடக்குது? ஏன்னா இதில் வந்து முக்கியமான கேஸில் என்னென்னா பாலியல் வன்முறை மட்டுமல்ல, இதில் வந்து சம்மந்தப்பட்ட யாரோ 3வது நபர் ஒருத்தர் இருக்கார், முக்கியமான நபர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்றது பரவலாக பேசப்படுற ஒரு விஷயம். அந்த பெண் விஷயத்தில் வந்து சம்மந்தப்பட்ட அரெஸ்ட் பண்ண ஒருத்தனை தவிர இன்னொருத்த 3வதாக ஒரு 2வதாக 3வதாக ஒரு நபர் இருக்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் அடிபடுறதை பார்க்குறோம் நம்ம. ஸோ அதை பொண்ணு எஃப்ஐஆர் சொல்லியிருக்காங்க. அதான் சொல்லியிருக்காங்க, அந்த ஆளே சொல்லியிருக்கான். சார்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அது எஃப்ஐஆரில் வந்திருக்கு. அந்த பொண்ணு கொடுத்த எஃப்ஐஆரில் அது இருந்திருக்கும். அந்த ஆள் இது மாதிரி சார்னு சொன்னான்னு வந்திருக்கு. அப்போ அந்த சார் யாருன்ற ஒரு கேள்வாக வருது. இந்த வருஷம் வந்து இந்த சாருன்ற யார் அந்த சாருன்றது தான் முக்கியமான வார்த்தைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து வந்திருக்கு. அதை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இதில் இருக்கிறதுனால எதிர்க்கட்சிகளுடைய ரோல் வந்து இந்த என்கொயரியை வந்து மானிட்டர் பண்ணுறது, உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது போன்ற விஷயங்கள் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த பாயிண்டில் தான் வந்து எல்லாருமே ஒன்றுபடுறாங்க. தேர்தல் வர்றதுனால ஆட்சிக்கு எதிரான அந்த பிரச்சாரத்தை வந்து இன்னும் வலுப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயமாக தான் அவங்க கையில் எடுக்கிறாங்க. இத்தனை நாள் பல விஷயங்கள் நடந்தால் கூட அந்த பார்லிமெண்ட் தேர்தல் தோல்விக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லாக்காக இருந்த பல விஷயங்கள் நடந்தால் கூட அதில் அவங்களால எஃபெக்டிவாக குரல் கொடுக்க முடியல. இப்போ அதுலேருந்து கொஞ்சம் மேலே எழுந்து திமுக அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு குரல் கொடுக்கறதுல ஓரளவுக்கு ஒரு ஒற்றுமை உங்களுக்குள்ளே வந்திருக்கு ஆக்சுவலாக. நன்றி சார்.